எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விட்னஸ் மோடு அப்படின்னா என்ன? விட்னஸ் மோடு சாட்சி பாவனை. ஒரு விஷயத்தை சாட்சியாக மட்டும் இருந்து எப்படி பார்க்குறது? அப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம வாழ்க்கையை எப்படி சாட்சியாக இருந்து பார்க்குறது. அதுதான் விட்னஸ் மோடு, சாட்சி பாவனா அப்படிங்கிறது. இதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அந்த 7 பாயிண்ட்ஸும் முன்னையே நம்ம சொன்னது தான். அதை இன்னொரு தடவை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஆர்சி கான்க்ரீட் போடுற மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் போட்டால் தான் கூரை நல்லாயிருக்கும், ஒழுகாமல் இருக்கும். அது மாதிரி நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு தடவை அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஒன்றா திரட்டி ஒரு வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அதுதான் இன்றைக்கி வீடியோ. அதாவது நம்ம தினமும் செய்ய வேண்டிய கட்டாயமான 7 விஷயங்கள். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு விஷயங்கிறது உங்களுக்கு இப்போவே எல்லாம் புரிஞ்சிருக்கும். நான் எதை பற்றி சொல்ல போகிறேங்கிறது மெடிடேஷன், தியானம். அப்போது தியானம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த காஸ்மிக் எனர்ஜி. அதில் அந்த காஸ்மிக் எனர்ஜியில் பிராணசக்தி இருக்குது, காந்த சக்தி இருக்குது, வெப்ப சக்தி இருக்குது, காற்று சக்தி இருக்குது. எல்லா சக்திகளும் நிறைஞ்ச அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த பிரபஞ்ச சக்திங்கிறது அந்த பிரம்மரந்திரம் வழியாக நம்ம சகசிராரத்துக்குள்ளே போய் அங்கேருந்து நம்ம உடம்பு பூரா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்படி எனர்ஜி கூடுது. ஓகே, அப்போ நம்ம தினமும் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த பிராணசக்தி ஜாஸ்தியாகும். இப்போது எனர்ஜியை கூட்டுங்கிறதுனால நீங்கள் நிறைய சாப்பிடணும். இப்போ 50 கிலோ இருக்கேன், அடுத்தது 60 கிலோ ஆகணும், அடுத்தது 70 கிலோ ஆகணும். அந்த எனர்ஜி கூட்டுறதில்ல, அது எடையை கூட்டுறது. நான் எடையை கூட்ட சொல்லலை. ஆக்சுவலாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கும்போது நம்ம சாப்பாட்டை குறைக்கணும், தூக்கத்தை குறைக்கணும், பேச்சை குறைக்கணும், கோபப்படுறதை குறைக்கணும். அந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கிறது எல்லாத்தையும் குறைக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேயா? அப்போது நான் நிறைய சாப்பிட்டு குண்டாகணும்னு சொல்லலை. இது நான் சொல்கிறது. இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா குண்டாகிறது நம்ம இந்த ஸ்தூல உடம்பு. நான் பேசுகிறது சூட்சும சரீரம். சூட்சும சரீரத்தில் என்ன இருக்குது? மென்டல் பாடி இருக்குது, ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது. ஆஸ்ட்ரல் பாடிக்கு இன்னொரு பேர் தான் பிராணிக் பாடி. அந்த பிராணிக் பாடியில் இருக்கிற பிராணசக்தியை கூட்டுறதை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன். ஓகே, அப்போ எப்படி இந்த பிராணிக் பாடியில் பிராணசக்தி ஜாஸ்தி ஆகும்னா மெடிடேஷன் இஸ் த ஒன்லி வே. மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அந்த பிராணசக்தி கிடைக்கும். இப்போது யோகி கல்ச்சரில் யோகிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தூங்கிறது கூட எனர்ஜி வேஸ்ட்டுங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் தூங்கும்போது எனர்ஜி கிடைக்கிது, இல்லைங்கலை. நல்ல ஒரு நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிது, நம்ம அதை சேர்த்து வைக்கிறோம். அதனால தான் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம். நல்லா தூங்கினோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்போம் இல்லையா? ஆனால் இந்த அடிக்கடி இந்த 10 மணிக்கு காலையில் 10 மணிக்கு தூங்குறது, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மந்த கதியில் போய் மணிக்கணக்காக தூங்குறது, இந்த சிக்கன் மட்டன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே போய் தூங்குறது, 2 மணி நேரம் தூங்கினா அது செரிக்காது. அது இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் இட்டுட்டு போகும் நம்மளை. லெத்தார்ஜினா மந்தமாக ஒன்றுமே இந்த மந்த புத்தியை மாதிரிம்பாங்களே, அந்த மாதிரி இப்படியே உட்காந்துருப்போம், ஒன்றும் செய்ய தோணாது. அது அளவுக்கு மீறி சாப்பிட்றதுனால. இந்த எனர்ஜி கூட்டுறதுங்கிறது பிராணசக்தியை நம்ம பிராணிக் பாடியில் எப்படி கூட்டுறது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கு தினமும் ஒரே டைமில் முடிஞ்சால் ஒரு மணி நேரமாவது நம்ம ரெகுலராக மெடிடேஷன் பண்ணணும். 2வது, சரி மெடிடேஷன் பண்ணுறோம், காஸ்மிக் எனர்ஜி உள்ளே போகுது, நம்மளோட பிராணிக் பாடி நல்ல சக்தி ஊட்டப்பட்டு நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, இதில் நிறைய நம்ம உடம்பில் 9 ஓட்டை இருக்க மாதிரி நம்ம இந்த பிராணிக் பாடியிலேருந்து நிறைய ஓட்டை வழியாக இந்த எனர்ஜி லீக் ஆகும். இந்த ஓட்டையெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி துவாரம் அந்த மாதிரி கிடையாது. நிறைய நம்மளோட பழக்க வழக்கங்கள்லேயே நிறைய கெட்ட பழக்கங்கள் நம்மகிட்ட இருக்குது. அது வழியாகவே நம்ம இந்த மெடிடேஷன் வழியாக கிடைக்கிற எனர்ஜி நிறையா லீக் ஆகும்.
லீக் ஆகும்னா அப்படியே நம்மளை அறியாமல் ட்ரெயின் ஆகிட்டே போகும், வெளியே போயிட்டே இருக்கும். அது என்னென்ன? முதல் காரியம் கோபம். சிலவங்க இருக்காங்க, தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் கோபம், அவங்களுக்கே தெரியாது எதுக்கு இப்படி கோபப்படுறாங்கன்னு. அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் கத்துறது, எதுக்கெடுத்தாலும் சிடுச்சிடுன்னு பேசுகிறது, எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவாக பேசுகிறது, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது. அது அவங்க கோபப்பட்டு அவங்க அந்த கோப மோடிலேயே தான் எப்பவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது அப்படியே பழகி போச்சு, ரத்தத்தில் ஊறி போன சுபாவமாக இருக்குது. ஆனால் இந்த கோபங்கிறது தான் இருக்கிற கெட்ட குணங்கள்லே மகா மட்டமான மகா டேஞ்சரஸான ஒரு குணம். ஏன்னா மற்ற இதெல்லாம் நம்ம உடம்பை பாதிக்கும், நம்ம மனசை பாதிக்கும், மற்ற கெட்ட குணங்கள். அதே சமயத்தில் இந்த கோபப்படுறது இருக்கே, அளவுக்கு மீறி தொட்டதுக்கு எடுத்தாலும் சிடுச்சிடுங்கிறது, கத்துறது, அடிக்கிறது, சதா கெட்ட வார்த்தை பேசுறது, திட்டுறது, இந்த மாதிரி இருக்க இந்த கோபத்தில் வர்ற வெளிப்பாடுகள் இதெல்லாம். இந்த கோபங்கிறது நம்ம ஃபிசிக்கல் பாடியை, இந்த ஸ்தூல சரீரத்தை மட்டும் இல்லை, மனசை பாதிக்கும், இந்த பிராண சக்தியை ரொம்ப குறைச்சிடும். நம்ம 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு வந்து அன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் கற்றுன்னு யார்கிட்டையாவது கற்றுனோன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் ஒரு நாள் செஞ்சதில்லை, 10 நாள் செஞ்சதோட எனர்ஜியும் அப்படியே வேஸ்ட் ஆகும். ஏன்னா இந்த கோபங்கிறது பிராணிக் லேயரை அட்டாக் பண்ணுற ஒரே ஒரு விஷயம். ஓகே, அதனால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இனிமேல் கோபப்படுறத குறைக்கணும். அது நம்மளாக நினச்சி செய்யணும். மற்றவங்க யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். எப்போ பார் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், அதுக்கு தான் தனியாக உட்காந்து சிந்திக்கணும்னு பாரு. சிந்தனை செய் மனமே அப்படின்னு பாடினது எதுக்கு? தனியாக உட்காந்தாதான் நம்மளால் சிந்தனை செய்ய முடியும். அப்போ சிந்திக்கும்போது ஏன் அன்றைக்கி நான் அவங்ககிட்ட அளவுக்கு மீறி இப்படி கற்றுனேன், ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், ஏன் இப்படி கற்றுன்னு கற்றுனேன், சரி அது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, கொஞ்சம் கூட ஒரு டீசெண்டான பிஹேவியரே இல்லை, நம்ம அவ்வளோ தூரம் கத்திருக்கக்கூடாது, என்ன அப்படி பண்ணிட்டான், அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு தனியாக இருந்து, தனிமையிலிருந்து, மௌனத்திலிருந்து சிந்தனை செஞ்சாதான் நமக்குள்ளே இருக்க நல்லது கெட்டது நமக்கு புரிய வரும். ஓகே, அப்போது இந்த லீக்கேஜ் வர்றது எப்படின்னா, நமக்கு கோபம், அதே மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டுறது, சதா சர்வகாலமும் மற்றவங்கள பற்றி புறம் பேசுறது. நான் சொன்னேனே, கேன்சர் ஆஃப் த சோல் எது? காசிப்பு. மற்றவங்கள பற்றி புறம் பேசுதல், குற்றம் சொல்கிறது, சதா சர்வகாலமும் நெகட்டிவாக பேசுகிறது, சதா சர்வகாலமும் மற்றவங்கள பற்றி குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறது. அதாவது நம்ம செஞ்ச குற்றத்தை கூட நீ ஒன்றால் தான் அப்படி ஆச்சு, ஒன்றால் தான் இப்படி ஆச்சு. சிலவங்க இருக்காங்க, எப்போ பாரு மற்றவங்க மேலேயே பழி போடுவாங்க, நீ தான் காரணம், எப்போ பாரு மற்றவங்கள இது பண்ணுறது. அதே மாதிரி இன்னொன்று சபிக்கிறது. சிலவங்களுக்கு இந்த கோபத்தில் வாயில் என்ன வருதுன்னே தெரியாது. சொந்தம்னா பெத்த பசங்களையே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுற அம்மா அப்பாங்க இருக்காங்க, சபிக்கிற ஆளுங்க இருக்காங்க மற்றவங்கள. இந்த சாபம், கோபம், தாபம் இதெல்லாம் நம்மளையே திருப்பி அடிக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? மற்றவங்கள கேர்ஸ் பண்ணுறோம், மற்றவங்கள சபிக்கிறோங்கன்னா அவங்க ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, அது டபுளாக ட்ரிபிளாக நமக்கு மேலே தான் எகிரிட்டு வரும். ஓகேயா? அதனால் எல்லா விஷயத்துலேயும் நம்ம மைண்ட்ஃபுல்லோடு இருக்கணும். நம்மளோட சிந்தனை, சொல், செயல் இது 3மே ஒரே மாதிரி இருக்கணும், நல்ல விதத்தில் இருக்கணும். அப்போ தான் இந்த லீக்கேஜ் எல்லாம் குறையும். நம்மளை அறியாமல் ஒழுகி போகிற இந்த லீக்கேஜ் எல்லாம் குறையும். 3வது, சரி லீக்கேஜை அடைச்சிட்டோம், எனர்ஜியை வாங்குகிறோம் மெடிடேஷனில், லீக்கேஜ் எல்லாம் அடைச்சிட்டோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வைக்கணும். எப்படி நம்ம சேர்த்து வைக்க முடியும்னா, இப்போ ஒரு ஆர்டி ஆரம்பிக்கிறோம், ஒரு 5000 ருபீஸ்க்கு 5 வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஆர்டி ஆரம்பிக்கிறோம். மாதம் 5000 போடுறோம். அப்போது 12×5 60 மாதத்துக்கு அப்புறம் அது நம்ம பணமும் சேரும், அதுக்கு உண்டான வட்டியும் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நம்ம அதை எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியும். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியிலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னது? எனர்ஜியை கூட்டுறது.
அதான் அன்றைக்கி சிவராத்திரிக்கு கூட ஏன் நம்ம முதுகெலும்பை நிமித்தி வச்சு உட்காரணும்னு சொன்னது. ஏன்னா மூலாதாரத்துலேருந்து அந்த பிராணசக்தி தானாக சுஷும்னா நாடி வழியாக சகசிராரம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி அன்னைக்கு அப்படிங்கிறது தான் அன்றைக்கி நான் சொன்னேன். அதே மாதிரி அப்போ எனர்ஜி லெவலை கூட்டி 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 வரணும். அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மெயினாக செய்கிறது. அப்போ நம்ம ப்ராணிக் பாடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போது எப்படி எனர்ஜியை சேர்த்து வைக்கலாம்? ஒன்று, நம்ம பேச்சு, அனாவசியமான பேச்சு, வேண்டாதது பார்க்குறது, வேண்டாதது கேட்குறது, வேண்டாதது சாப்பிட்றது, ஓவர் ஈட்டிங், அனாவசியமாக தூங்குறது, சும்மா சும்மா கண்டபடி சாப்பிட வேண்டியது, கண்டபடி படுத்து தூங்க வேண்டியது, ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது, இந்த மற்றவங்கள பற்றி இந்த ஏதாவது அவதூறு பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாலே இருக்கிற எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணணும். இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எவ்வளோ இருக்குது நமக்குன்னு கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் குறைக்க பார்க்கணும். இன்னொன்று, எப்படி கன்சர்வ் பண்ண முடியும், எப்படி எனர்ஜியை சேர்க்க முடியும்னா, வாயை மூடிட்டுருக்கணும், வாய் அடைச்சிருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஸோ அது ஒன்று. அதே மாதிரி அப்போது ஒன்று மௌனத்தில் இருக்கணும், தனிமையில் இருக்கணும், மௌனத்தில் இருக்கணும். மௌனத்தில் இருந்தாலே நிறைய எனர்ஜி. அதனால்தான் நம்ம மௌனத்தில் இருக்கும்போது நிறைய எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாயை அடைச்சி வாயை மூடி பேசாமல் இருந்தாலே போகிறோம், நமக்கு நிறைய எனர்ஜி மிச்சமாகும், சேர்த்து வைக்க முடியும். அது மட்டும் இல்லை, மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ அதில் எல்லாம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். மத்தியானம் காலையில் என்ன சாப்பிட்டேன், மறந்துட்டேன், ஏதோ எடுத்து சாப்பிட்டேன், என்னமோ ஃபோன் பேசிக்கிட்டு, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நோண்டிக்கிட்டு, இல்லைன்னா ஏதோ மற்றவங்க டிவி பார்த்துட்டு நியூஸ் கேட்டுட்டு எதையோ எடுத்து வாயில் போட்டேன், என்னென்னே ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி இல்லை. இனிமேல் நம்ம வாழ்க்கை ஆன்மீகத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பேச்சை குறைக்கணும், மௌனத்தை கடைபிடிக்கணும், எல்லா விஷயத்துலையும் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரே ஒரு இது, நம்ம மனசும் உடம்பும் ஒரே இடத்துல இருக்கணும். உடம்பு இங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு, மனசு எங்கேயோ யூஎஸில் பறந்துட்டுருக்குன்னா நடக்காது. ஓகே, ஸோ எனர்ஜியை உள்ளே வாங்கணும், லீக்கேஜை அடைக்கணும், எனர்ஜியை சேர்த்து வைக்கணும். எனர்ஜி எஸ்பி அக்கௌண்ட்டில் பைசா போட்டு சேர்த்து வைக்கிறதுனா மௌனம் கடைபிடிக்கணும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம். நான் சின்ன வயசுனா ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுத மொழிகள்னு நான் சொன்னேனே, பெரிய 3 புக்கு எங்கள் பாட்டி வாங்கி வச்சுருந்தாங்க. அதில் நிறைய கதைகள், ராமகிருஷ்ணரே சொன்ன கதைகள். அது ஒவ்வொரு கதை போடுவாங்க, அதுக்கடியில் அந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரிங்கிற மாதிரி போடுவாங்க. அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரிங்கிறது இந்த ஆன்மீகத்தை பற்றினது. அதனால் எனக்கு அந்த வயசில் அவ்வளோவா புரியல. ஆனால் அந்த கதைகள் வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வாசித்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக என் மைண்டில் இருக்குது. அதில் ராமகிருஷ்ணர் சொல்லுவார், உங்களுக்கு எனர்ஜி விரயம் ஆகிறதுல பல வழிகளில் போகுது. அதில் ஒரு மெயினான வழி முணுமுணுக்கக்கூடாது. முணுமுணுக்கிறதுனால மர்மரிங், இங்கிலீஷில் மர்மரிங்பாங்க, முணுமுணுக்கிறதுனாலேயே உங்களுக்கு நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அப்படிம்பார். அந்த முணுமுணுக்கிறதுனா என்ன, மற்றவங்களுக்கு நம்ம யார் மேலே கோவப்படுறோமோ அவங்களுக்கு கேட்கணும், அதே சமயத்தில் கேட்கவும் கூடாது. அது மாதிரி கணமணம் நம்மளை இவன் பெரிய யோகியதை, அவன் இவ்வளவு, அவன் பண்ணானா, இவன் பண்ணானா, நான் மட்டும் சொன்னது தப்பா, அதுவா இதுவா நமக்குள்ளே பேசிக்கிறது. அதெல்லாம் கடைசியில் இந்த பைத்தியங்கிற லெவலில் நம்மளை கொண்டு விட்டுரும். ஸோ இந்த முணுமுணுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். நிறைய பேருக்கு அந்த இது இருக்குது. சமைச்சிட்டு இருக்கும்போதே ஏதோ வீட்டில் ஒரு சண்டை வந்தது, அதையே பேசிகிட்டே சமைச்சா அந்த நெகட்டிவிட்டி தான் அந்த ஃபுட்டில் இருக்கும். அந்த ஃபுட்டை சாப்பிட்றவங்கெல்லாம் நெகட்டிவ் ஆகிடுவாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, 4வது பாயிண்ட் நிறைய நல்ல புஸ்தகங்கள் படிக்கணும். தமிழ்ல எல்லாம் ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்டது ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது. அப்போ நல்ல புஸ்தகம் எது, அவ்வளோ நல்லது இல்லாதது எதுன்னெலாம் தெரிஞ்சு புஸ்தகம் வாங்கி புஸ்தகம் படிக்க ஆரம்பிக்கணும்.
அது மட்டும் இல்லை, சஜன சங்கத்தியம். சஜ்ஜன சங்கத்தியம்னா இப்போ நம்மெல்லாம் மெடிடேஷன் லைனில் வந்திருக்கோம், ஸ்பிரிச்சுவல் லைனில் வந்திருக்கோம். அப்போ அந்த லைனில் இருக்கவங்களோட மட்டும்தான் நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். மெடிடேஷன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற ஆளுங்கள்கிட்ட போய் நான் தினமும் மெடிடேஷன் பண்ணுறேன் தெரியுமா, 1 மணி நேரம் பண்ணுறேன் தெரியுமா, அதனால் எனக்கு அப்படி வந்தது இப்படி வந்தது, வேஸ்ட். அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்ட இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. யார் நம்ம மாதிரி அந்த ஆன்மீக பாதையில் பயணிக்கிறாங்களோ அவங்களோட மட்டும்தான் நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கணும். அதுக்காக நான் உங்கள்கிட்ட இனிமேல் பேச மாட்டேன், நீ உனக்கு மெடிடேஷன் பிடிக்கல என்னால் நான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அது தானாக அவங்களாம் நம்ம லைஃப்லேருந்து விலகி போயிடுவாங்க. ஓகே, நம்மளாக ஒன்றும் போய் பிடிச்சி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கூட நம்ம பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நம்ம லெவலில் இருக்கிறவங்களோட மட்டும். அதாவது நம்ம லெவல்னால் பணத்தினாலேயோ அந்தஸ்துலேயோ ஒன்றும் சொல்லலை. இந்த ஆன்மீக பயணத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட மட்டும் இதை பற்றி பகிர்ந்துக்கணும். வேறு யார்கிட்டையும் அதை பற்றி பேசக்கூடாது. அடுத்தது 6வது பாயிண்ட்டு சேவா. சேவானா என்ன? சர்வீஸ். எத்தனையோ விதத்தில் நமக்கு நம்மளால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும், உதவி பண்ண முடியும். ஓகே, கண்ணு தெரியாதவங்க டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்காங்க, கையை பிடிச்ச ரோடை க்ராஸ் பண்ணி கொடுத்தா அதே ஒரு பெரிய சேவை. அந்த மாதிரி இப்போ நிறைய சிலவங்களாம் நிறைய படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போக வேண்டாம்னு நினச்சிட்டு வீட்டிலே இருப்பாங்க. சில சமயம் வீட்டிலே ஆன்லைனில் டியூஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க, நல்லா படித்தவங்க, அவங்க நல்ல மேத்ஸு, இங்கிலீஷு, ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா படிச்சிருப்பாங்க, அக்கௌண்டன்சி, ஏதோ ஒரு விஷயம். அக்கம் பக்கத்தில் உள்ள பசங்களையெல்லாம் கூப்பிட்டு, ஏன் ஒன்றும் இல்லைன்னா மெடிடேஷனே சொல்லி கொடுக்கலாம். நம்மளாலான உதவி, நம்மளாலான ஒரு சேவை. அதே மாதிரி இப்போ ஸ்கூல் திறக்கவே ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு வீட்டில் பணம், ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, புஸ்தகம் வாங்க பணம் இல்லை, யூனிஃபார்ம் வாங்க பணம் இல்லை. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுற நிறைய குழந்தைகள் இருக்காங்க, நிறைய குடும்பங்கள் இருக்குது. அப்போ நம்ம செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம புடவை வாங்கிறது, மேக்கப் ஐட்டம் வாங்கிறது, அந்த மாதிரி நம்ம செலவுகள் ஒன்றும் வாங்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. உங்களுக்கு எது வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க, நல்லா வாழ்க்கையை நடத்துங்க. ஆனால் அதில் கொஞ்சம் செலவை குறைச்சிட்டு, இப்போ 2000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்குறத விட 500 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு ஒரு 1500 ரூபாய் சேர்த்து வச்சோம்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு, இல்லாதவங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு மியூசிக் தெரியும், நல்லா பாட்டு நல்லா வரும்னா அக்கம் பக்கத்தில் ஒரு 4 குழந்தைங்களை கூப்பிட்டு பாட்டு சொல்லி கொடுங்க. ஒரு 100 ரூபா மாதம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 50 ரூபா வாங்குங்க. இல்லைன்னா 100 ரூபா கொடுக்க முடியும்னா 100 ரூபா வாங்கி அதில் 50 ரூபாயை தனியாக வைங்க, வேறு யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ விஷயத்தில் நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். சேவை மனப்பான்மையோடு செய்யணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போது இத்தனை விஷயங்கள் நம்ம தினமும் செஞ்சுட்டு, இதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் நம்ம அவேர்னஸோடு இருந்து வாழ்க்கையை நடத்திட்டு, அதுக்கு மேலே இந்த விட்னஸ் மோடில் இருந்தாலே போகிறோம். அப்போ இந்த விட்னஸ் மோடுனா என்ன? லைஃப்பில் உயர்வு தாழ்வு மாறி மாறி வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், ஒரு நாளைக்கு எரிச்சலாக வரும், ஒரு நாளைக்கு சல்லுன்னு விழுவோம் மற்றவங்க மேலே. நமக்கே அது தெரியுது, ஆனாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல. சில சமயம் ரொம்ப சேடாக இருப்போம். சேடுனா என்ன? என்னமோ ரொம்ப தனிமையில் இருக்க மாதிரியும், நமக்கு யாருமே இல்லாத மாதிரியும் சில சமயம் ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் ரொம்ப துக்கமாக இருக்கும், என்னப்பா இது வாழ்க்கை வேஸ்ட்டு, ஏன் தான் பிறந்தேனோ அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பல விஷயங்களில் நமக்கு சில நாளைக்கு ஹாப்பியாக இருப்போம், சில நாளைக்கு சேடாக இருப்போம், சில நாளைக்கு டயர்டாக இருப்போம், சில நாளைக்கு ரொம்ப பிரிஸ்காக இருப்போம். அப்போது இதெல்லாம் லைஃப்பில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்குது. என்லைட்டன்மெண்டான யோகியோட வாழ்க்கையில் கூட இந்த மாதிரியெல்லாம் வரும். ஆனால் யோகிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்ம சேடாக ஃபீல் பண்ணோம்னா அன்றைக்கி பூரா இப்படியே கப்பல் கவுந்த மாதிரி கணத்தில் கையில் வச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்போம். ஹாப்பியாக இருந்தோம்னா அப்படியே துள்ளி குதிச்சிட்ருப்போம். அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலேயும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே சமயத்தில் யோகி, மகான், அந்த என்லைட்டன்டு சோல் அப்படிங்கும்போது அவங்க ரெண்டையுமே, நல்லதையும் கெட்டதையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. ஒரே மாதிரி பார்க்குறதுனா தாமரை இலையில் தண்ணி,
நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம்ல 50-50, 50 அட்டாச்மெண்ட், 50% டிட்டாச்மெண்ட். அப்போது இப்போ என்னோடய வாழ்க்கையில் தான் இதெல்லாம் நடக்குது. மற்றவங்க வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டு பேசாமல் இருக்க சொல்லலை. என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே நேற்றுக்கு அப்படி இருந்தேன், இன்றைக்கி இப்படி. போன மாதம் கை நிறைய பைசா இருந்தது, இந்த மாதம் எல்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அதுக்குன்னு அப்படியே உடஞ்சி போகாமல் கை நிறைய பைசா இருக்கும்போது ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு அடுத்த மாதம் இல்லாதப்போ அழுதுட்டுருக்க, ரெண்டுமே தேவையில்லை. எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக, அன்றைக்கி அப்படி இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்குது, சரி அதுவும் ஒரு வாழ்க்கை, இதுவும் ஒரு வாழ்க்கை இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விட்னஸ் மோடில் நம்ம லைஃப்பை நடத்திட்டு போகணும். அப்போ தான் நம்மளால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போக முடியும். அதாவது இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வாசிக்கும்போது எனக்கு சுத்தமாக அது புரியவே இல்லை. ஆனால் இப்போ அது வந்து 100% எனக்கு புரிஞ்சு போச்சு. அது என்ன ப்ராவர்ப்னா, பழமொழினா, சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் விச் டசன்ட் சேஞ்ச். இது என்னடா ரொம்ப க்யூரியஸாக இருக்கே, இதுக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுன்னு நான் யோசித்திருக்கேன். சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் விச் டசன்ட் சேஞ்ச். அதாவது லைஃப்பில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மாற்றங்கள் வர்றது தான் நியதி. அப்போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, சரி ஒரு ராத்திரி இருந்தால் ஒரு பகல் இருந்தால் ஒரு ராத்திரி. அப்போது இந்த நம்ம லைஃப்பில் எல்லார் லைஃப்லையும் இதெல்லாம் சகஜம். அப்போ நம்ம அதில் எல்லாம் அது பின்னாடியே போகாமல், அதுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல், ஒரு பேலன்ஸ்டு மைண்டில் நம்ம விட்னஸ் மோடில், சரி இது இப்படி, இவன் இப்படி அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விடு, இவன் இந்த மாதிரி பண்ணுறான், இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விடு. ஒரு தடவை 2 தடவை அட்வைஸ் பண்ணுவோம், விட்டுடுங்க. என்றைக்கு நல்ல புத்தி வருதோ அன்றைக்கி அவங்க திருந்துவாங்க. அப்போ எல்லாத்துலேயும் அளவுக்கு மீறி இன்வால்வ் ஆகாமல் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டில், ஒரு விட்னஸ் மோடில், சாட்சி பாவனையில் நம்ம வாழ பழகிக்கணும். எனக்கு தெரியும் உங்கள் மனசில் இப்போ என்ன ஓடுதுன்னு. எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க வீடியோவில், செஞ்சு பார்க்கும்போது தான் கஷ்டம். எனக்கும் நல்லா புரியும். நானும் உங்களை மாதிரி தான் எல்லாம் பேசுகிறது. ஆனால் நான் பேசுகிறதோட விடலை, நான் வந்து ஒவ்வொரு நாளும் அதை கடைப்பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். நீங்களும் முயற்சி பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். ஒரே நாளில் எல்லோரும் கௌதம புத்தாவை ஆகிட முடியாது, இல்லைன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஆக முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை குறைச்சி, மற்றவங்கள சபிக்கிறதெல்லாம் குறைச்சி, கெட்ட வார்த்தை பேசுகிறதெல்லாம் குறைச்சி, நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அந்த விட்னஸ் மோடில் இருந்தோம்னாலே நமக்கு முக்தி கிடைக்கிறது ஷுவர். கட்டாயமாக நமக்கு முக்தி உண்டு. ஸோ ஆல் தி பெஸ்ட்.